இசைக்கலைஞர்களுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்துரையாடி வருகிறார். இந்த காட்சிகளை பார்க்கலாம். ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் கார் ஓட்டும்போது விச் இஸ் யர் ஃபேவரட் சாங் டு லிசன்? நினச்சிக்காதீங்க, இப்போ வர மியூசிக் வந்து ஓரில் போய் பாட்டு கேட்க முடியாமல் போயிடுது. தமிழ்நாட்டில் இருக்கிற நல்ல கலைஞர்கள் எல்லாருமே இங்கே வந்திருக்காங்க உங்களை பார்க்கறதுக்கு, உங்க கூட பேசுறதுக்குன்னு. காயும் நிலாவானில் வந்தான் கண்ணுறங்கவில்லை, உன்னை கண்டு கொண்ட நாள் முதலா பெண்ணுறங்கவில்லை. செம்மொழியான தமிழ் மொழியா, தமிழ் மொழி தமிழ் மொழி தமிழ் மொழியா. ஸ்டாலின் தான் மறுபடி வெடிக்கட்டும் சரவெடி, அதுதான் அதுதான் எதிரிகளின் முடிவு. ஒரு நாட்களுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு பழைய கார் ஒன்றத்தில் வந்து நீங்கள் ஒரு விண்டேஜ் கார் ஒன்றத்தை நீங்கள் ட்ரைவ் பண்ணிட்டு போகிறது வந்து பார்த்தோம், அந்த வீடியோ பார்த்தோம். உங்களுக்கு அந்த கார்கள் மேலே இருக்கிற அந்த ஒரு ஆர்வம் எப்போதுலேருந்து ஆரம்பிச்சது உங்களுக்கு? அந்த கார் உங்களுக்கு அதை பற்றி நீங்கள் சொல்ல முடியுமா? தலைவர் கலைஞரோட பெங்களூர் போய் தங்கியிருந்தோம், உட்லண்ட்ஸ் ஹோட்டலில். சினிமா எழுதுறதுக்காக போனோம். அப்போ நான் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ தலைவர் எழுதிட்டு இருப்பார். அந்த காரை ஃபியட் கார் தான். அப்போது அந்த டிரைவர் வந்து அந்த காரை அழைச்சிட்டு போய் எதிர்க்க கப்பன் பார்க் இருக்கும் பாருங்கள், அந்த பார்க்கில் தான் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. அப்போயே கற்றுக் கொடுத்துட்டான். நான் இப்போ தான் முதலமைச்சரான பிறகு கார் ஓட்டுறதை விட்டுட்டேன். தொல்காப்பி பூங்கா வாக்கிங் போவேன் டெய்லி காலையில். வாக்கிங் போகும்போது எடுத்துகிட்டு வந்தார் அந்த வண்டி. நான் வண்டியை பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. சரி ஓட்டி பார்க்கலான்னு சொல்லி வீடு வரைக்கும் ஓட்டிகிட்டு போனேன். பழைய கார் மேலே ரொம்ப ஆர்வம் உண்டு எனக்கு. கோயம்புத்தூரில் போய் அங்கே தான் கோயம்புத்தூரில் நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க காரு. அங்கே இதுக்காக ஒரு போய் அங்கே கார் ஒன்று வாங்கிக்கிட்டு இங்கே வந்து ஒரு 6 மாதம் 7 மாதம் ஓட்டுவேன். அதுக்கப்புறம் விற்றுட்டு மறுபடியும் பழைய கார் வாங்குறதுக்கு போவேன். அது மட்டும் இல்லாமல் இளைஞரணியில் நான் பொறுப்பெடுத்துக்கிட்ட பிறகு தமிழ்நாடு பூரா டூர் போனேன். ஒரு 5 பேர் 6 பேர் குழுவோட. இப்போ போகும்போது டிரைவர் வந்து பேக் அடுத்த வண்டியில் வர சொல்லிவிட்டு நான் தான் வண்டி ஓட்டிகிட்டு போவேன். அதுவும் இரவில் வண்டி ஓட்டுறதுனா எனக்கு ரொம்ப பிரியம். என்னை நம்பி எல்லோரும் உட்காந்துருப்பாங்க. டிரைவர் வந்து கூட கார் எடுத்து விட்றதுக்கு, திருப்பி விட்றதுக்கு, தொடச்சி வைக்கிறதுக்கு, அதுக்கு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு நாள் வெடிக்கையோட சொல்லிட்டார், சார் கார் போட்டதே மறந்துட்டு நான், அதனால் நான் வேறு எங்கேயா வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அந்த மாதிரிலாம் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. சூப்பராக பண்ணார். ரொம்ப ரொம்ப அழகான, அதே கிட்டத்தட்ட 5 ஐட்டம் இருக்குது. ரொம்ப நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. சார், ஐம் ஸ்டீவன். சார், நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் கார் ஓட்டும்போது விச் இஸ் யர் ஃபேவரட் சாங் டு லிசன்? டிடிகேன்னு ஒரு கேசட் வரும், அதில் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு எல்லா ஓல்டு சாங்ஸ் தான் நான் கேட்பேன் அதிகமாக. பெரும்பாலும் அதில் ரொம்ப அதிகமாக கேட்குறது எம்ஜிஆர் படங்கள், பழைய படங்கள். மன்னாதி மன்னனில் அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா, 6 சாவு 100 சாவு அப்படின்னு அந்த பாட்டு ரொம்ப விரும்பி கேட்பேன். அதே மாதிரி நீ இல்லாத உலகத்தில் நிம்மதி இல்லை, உன் நினைவில்லாத இதயத்தில் சிந்தனை இல்லை, சுசிலா பாட்டது. தெய்வத்தின் தெய்வனுங்க அந்த படம், அதை ரொம்ப விரும்பி கேட்பேன். சார் வந்து ஒரு 2 லைன் நீ இல்லா உலகத்திலே பாடுவீங்களா சார் எங்களோட சேர்ந்து? பாடணுமா? அப்படியா? நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லை, நினைவில்லாத இதயத்திலே சிந்தனை இல்லை, சிந்தனை இல்லை. காயும் நிலா வானில் வந்தான் கண்ணுறங்கவில்லை, உன்னை கண்டு கொண்ட நாள் முதலா பெண்ணுறங்கவில்லை, பெண்ணுறங்கவில்லை. கூடிய சீக்கிரம் நாங்கள்லாம் உங்கள் கூட காரில் ட்ராவல் பண்ணோம், பழைய காரில். நீங்கள் உங்களோட பழைய பிளேலிஸ்ட்லாம் போட்டு எங்களுக்கு அந்த பாடல்கள்லாம் பற்றி பேசிட்டு போனால் இன்னும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் எல்லாருக்கும்.
இதே பாடல் வந்து நம்ம ஒரு மாடர்ன் இசையோட இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னு ஒரு இன்டர்பிரிட்டேஷன் வந்து ஆஷாவும் பியான் 2 பேரும் சேர்ந்து இப்போ முயற்சி பண்ண போகிறாங்க. I'm Ashapma Dilang. I'm from Arunachal Pradesh and I've been here from past 6 years learning Carnatic music and I'm currently pursuing MA in Carnatic music from this university. நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லை, உன் நினைவில்லாத உலகத்திலே சிந்தனை இல்லை, சிந்தனை இல்லை. காயும் நிலாவானில் வந்தான் கண்ணுறங்கவில்லை, காயும் நிலாவானில் வந்தான் கண்ணுறங்கவில்லை. உன்னை கண்டு கொண்ட நாள் முதலாய் பெண்ணுறங்கவில்லை, பெண்ணுறங்கவில்லை. தேங்க்யூ சார். நான் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பிறந்து வளர்ந்தேன். அப்பா திருவாரூர் மாவட்டம். திருவாரூரில் எங்கங்க? திருவாரூர் கமலாபுரம் சார் அப்பாவோட ஊர். நான் இப்போ தஞ்சாவூரில் பிறந்து இப்போ வேர்ல்டு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் போகிறேன், பெர்ஃபார்ம் பண்ணுறேன், இவ்வளோ பேர் கூட ஒர்க் பண்ணுறேன். ரஹ்மான் சார், டிஎஸ்பி சார் எல்லாரோடையும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்னா எனக்கு ரொம்ப உத்வேகமாக இருந்தது இந்த கலைஞரோட வரிகள். சார் நீங்கள் சொன்னீங்க நிறைய பாட்டு. ஸோ நீங்கள் சின்ன வயசில் சில பாட்டு நல்லா அப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ணி கேட்டிருப்பீங்க. ஸோ இப்போயும் நீங்கள் எந்த பாட்டு வந்து கேட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவீங்க? பறவைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம், பாடல்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம் அப்படின்னு ஒரு பாட்டு. ஃபுல்லாக தெரியும், தேவையில்லை. சார் இந்த பாட்டு இதிகாசம் நான் எழுதின பாட்டு. கற்கால முக்கால கதை இது, எம் பாட்டன் கரிகாலன் முதலது. பண் பாடும் பெண் பாடும் ஒற்றது, பெண் பாடும் வெண்பாவில் தொடருது. என் பாவின் தொடக்கமோ 20, இப்பாவை அடங்காது 60. சிற்றின்ப கோட்பாட்டில் அடங்காது, சிற்றாடை உலகாள பிறந்தது. எம்முட வரலாறு மூதாட்டிகளாம், நாட்டியம் மட்டுமல்ல ஆட்சியராம், பேராஜ்யத்தின் சாட்சிகளாம், போரிடும் ராணிகளாம், வேர் ஆணிகளாம். தேங்க்யூ. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது பாட்டு இளையராஜா ஒரு ஏஆர் ரஹ்மான் பாட்டு? 2 பேரையும் பிடிக்கும். அதுக்கு முன்னாடி எம்எஸ் விஸ்வநாதன் இருந்தார், அதையும் பிடிக்கும். சூழ்நிலை தகுந்த மாதிரி இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் இப்போ நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க. அனிருத் வந்துட்டார், அதுக்கப்புறம் 2-3 பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா பாட்டும் சூழ்நிலை தகுந்த மாதிரி பிடிக்கும். தமிழ் உயிரெழுத்துக்கள் ஒரே ஒரு விஷயம், என்கிட்ட லூப் ஸ்டேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம ஐயா வந்து சொன்னார், இந்த மாதிரி தமிழை அழகாக ஒரு வார்த்தையால் விவரிச்சார் அட்ஜெக்டிவ்ஸ் மூலயமா, தமிழே அழகே அமுதே அப்படின்னு. ஸோ அதை வச்சு ஒரு பீட் பாக்ஸ் பண்ணணுன்னு டக்குன்னு தோணுச்சு. அன்பே அமுதே அழகே, அன்பே அமுதே அழகே, வீரே இன்பமே இனிய தந்தலே, பணியே கனியே படரசு சுவையே மரகத மணியே மாணிக்க சுவரே, தமிழே 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 தமிழே. வணக்கம் சார். சார் என்னோட கேள்வி, நீங்கள் மெலடி பர்சனா ஒரு பீட் பர்சனா? மெலடி சாங் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. பீட் உள்ள சாங் அந்த மாதிரி நீங்கள் கேட்குறது இல்லையா? சமயத்தில் பிடிக்கும், சமயத்தில் இந்த கானா பாட்டு அந்த மாதிரி சாங் அந்த பிடிக்கும் எனக்கு. பேரன் பேத்திகள் கூடலாம் சேர்ந்து பாடல்கள் கேட்பீங்களா நீங்கள்? நான் கேட்டிருக்கேன், அவங்களோட டான்ஸ்லாம் ஆடி இருக்கிறேன். பெரியாரின் வழியில் வந்து ஆதரவை நமக்கு தந்து மண்ணை காக்கும் மைந்தன் தானடா, ஸ்டாலினைய நேர்மையான தலைவர் தானடா, செயல்திறனில் வல்லவர் உதவி செய்யும் நல்லவர்,
செய்ய காக்கும் தாயுமானவர். எங்கள் முதல்வர் நீதி முன்னால் நியாயமானவர். வானம் போல உயர்ந்தவர், மழையை போல நிறைஞ்சவர், குறையில்லாத குணத்தை கொண்டவர், அவர் மன நிறைந்த மனதை கொண்டவர். பேச்சிலே நியாயம் உண்டு பயனடங்கும் அவரை கண்டு மதியை கொண்டு விதியை ஜெயிச்சவர். மன தைரியத்தால் எதையும் வெல்பவர். உயிரை போல நினைக்கிறாரு தமிழகத்து மண்ண, நமக்காக இருக்கிறாரு ஸ்டாலின் அண்ணன். நன்றி. என் பேர் கானாமுத்து, நான் வடச்சென்னை வாசி. 2023 சென்னை சங்கமத்தில் ஒரு கானா கலைஞனாக நான் ஏறினேன் அந்த மேடையில். அது மட்டும் இல்லை, எங்கள் ஊர் வாத்தியம் இந்த சட்டி மேளமும் அந்த மேடையில் ஏற்றப்பட்டது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அந்த இசைக்கருவிலாம் ஒதுக்கப்பட்ட இசைக்கருவின்னு அப்படியே வச்சுட்டு இருந்தாங்க. சட்டி ஏறவோ இன்றைக்கி நிறைய இடத்துல வாய்ப்பு கிடைக்கிது. கவர்மெண்ட் நிகழ்ச்சியில் நிறைய நாங்கள் பாடுறோம். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச டியூன்ஸ்லாம் சொன்னீங்க, பட் நீங்கள் ரொம்ப ரசித்து கேட்குற வரிகள் எது சார்? டிஆர் மகாலிங்கம் பாட்டு வந்து இந்த திராவிட பொன்னாடு கலை வாழும் நாடு, அந்த பாட்டு என்னாடு, அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். தப்பாக நினச்சிக்காதீங்க, இப்போ வர மியூசிக் வந்து ஓரளவு போய் பாட்டு கேட்க முடியாமல் போயிடுது. ஆனால் அப்போல்லாம் வந்து இந்த பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இப்போ பாட பாட்டெலாம் வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு பாட முடியல. 25 வருஷம் முன்னாடி 50 வருஷம் பாடினதெல்லாம் இப்போ நான் ஞாபகப்படுத்தி சொல்கிறேங்க. அது ஒன்று தானே எனக்கு பார்க்கலாம். இளையராஜா சார் பாடல்களில் உங்களுக்கு பிடிச்ச பாடல்? தென்பாண்டி தமிழன்னு பாசப்பறவைகள் ஒரு பாட்டு வரும் கூட, தென்பாண்டி தமிழே, அந்த பாட்டு பிடிக்கும் எனக்கு. ரொம்ப அழகான பாட்டு. அடுத்தது வந்து நம்ம துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் நடித்த ஒரு படம், மனிதன்ற ஒரு படம். எனக்கு அவர் நடித்த படங்களில் ரொம்ப பிடித்த படம். அந்த படத்தில் இருந்து ஒரு பாடல் வந்து விஜய் நாராயண் நமக்காக பாடுறாரு. பொய் வாழ்வா வலியே தீர்வா இல்லவோ வாழ்வில் அர்த்தம் உண்டு, மெய் உணரும் முன்பே சோர்வா ஒரு நீ ஒரு நாள் புரியும் என்று, இந்த வெறுமை விடாதா ஒரு சிறகு விழாதா, சிறு பறவை எழாதா அது கனவை தொடாதா, இந்த ஏக்கங்கள் எல்லாம் வீணா. நன்றி ஐயா. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு பற்றி சொன்னீங்க, பிடிச்ச மியூசிக் டைரக்டரை பற்றி சொன்னீங்க. பாட்டு கேட்குறதுக்கும் உங்களோட மூடுக்கும் என்ன கனெக்ஷன்? மூட் அவுட்டான பாட்டு கேட்பேன், ரொம்ப டென்ஷனாக தான் பாட்டு கேட்பேன். தூங்குறதுக்கும் பாட்டு கேட்பேன். நான் நைட்டில் டெஃபினட்டாக தூங்கும்போது அப்போல்லாம் ஆடியோ கேசட் வச்சுட்டு போட்டு கேட்பேன். இப்போ யூடியூப்லேயே என்ன பாட்டு வேணும்னு கேட்டுட்டு அதையும் போட்டு கேட்பேன். அதுவும் ஓல்டு சாங் தான் அதிகமாக கேட்பேன். துன்பம் நேர்கையில் யாடடுத்த நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா, அன்பிலா நெஞ்சில் தமிழில் பாடி நீ அல்லல் நீக்க மாட்டாயா, கண்ணே அல்லல் நீக்க மாட்டாயா. தேங்க்யூ.